ஏண்டி இப்படி புத்தி கெட்டு போய் திரியிற? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே. நான் என்னத்த சொல்லுவேன்? என்ன அம்புட்டு பேர் இப்படி பேசிட்டு போறாங்க? எவ்வளவோ பார்த்தாச்சு, இத பார்க்க மாட்டோமா? அது சொல்லு. ஏய் பேச்சி, என்னைய அவ அசிங்கப்படுத்திட்டு போற, நான் வச்சுக்கிறேன்டி. சியா, ஒன்றும் இல்லை, ஆளாளுக்கு அமைதியா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா மேற்கொண்டு சடங்கு ஏற்பாடெல்லாம் இருக்குல்ல, அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறிய. நீங்க என்ன சொல்றீங்க பண்ணி? எனக்கு ஒன்றும் புரியல. அட சரியா போச்சு, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டில் கல்யாணம் ஆயிருக்கு, ராத்திரி முதலிரவு சடங்குக்கு ஏற்பாடு பண்ணணும்ல சியா, அதை பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பென்னி, கல்யாணம் எந்த மாதிரி சூழ்நிலையில் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அதுக்காக நம்ம பெரியவங்களா பார்த்து என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை பண்ணாம இருந்தோம்னா ரொம்ப தப்பாயிடும்ல ஜியா. ஏன் ஜியா, உலகத்துல லட்சம் பேர் கோடி பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இதுல எல்லாருமே முத நாளே மனசுக்கு பிடிச்சி போய் விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு நடந்துச்சே அந்த மாதிரி திடீர்னு நடக்கிற கல்யாணம்லாம் இருக்குல்ல ஜியா, அவங்கெல்லாம் நாளடைவுல சேர்ந்து வாழாம இருக்காங்க. சரியா சொன்ன சிம்பிளி. சியா, நாம ஏற்பாடு பண்றத பண்ணிடுவோம், அவங்க எப்ப சேர்ந்து வாழ முடிவு பண்றாங்களோ அப்ப சேர்ந்து வாழ்ந்துக்கட்டும். நாமளே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க ரெண்டு பேருக்கு ஆகாதுன்னு சொல்லி பிரிச்சு வச்சோம்னா அது நல்லா இருக்காதுல்ல சியா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப தான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும், அன்பு உருவாகும். ரெண்டு பேரும் எளியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கூட சேர்ந்து வாழ்வோம்னு அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் உண்டாகும். அதுக்காகத்தான் சியா நான் இதை சொல்றேன். என்ன சியா? நிசமா தான் சொல்றீங்களா? இது ஏற்பாடு பண்ணா சரியா வருமா? எல்லாம் சரியா வரும் சியா. ஆனா மீனாட்சி சியா, தங்கச்சியை விடுங்க, அவங்களும் தெய்வானையும் இருக்கிற மனநிலைமையில இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னா அவங்க அவ்வளவு சிறப்பா எடுத்து செய்ய மாட்டாங்க. நீங்க உண்மைன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க பாத்துக்கிறோம். என்ன? ஆமாண்ணே. என்ன செய்ய யோசிக்கிறிய? சரி பன்னி, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். எல்லாம் நல்லதா நடக்கும் நம்புவோம். சரிங்க சியா. செம்புலி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் கடைக்கு போய் பூவு பழம் ஸ்வீட்டு அது இதுன்னு என்னென்ன தேவையா ஊராதி வாங்கி வந்துடுறேன். சரி செம்புலி, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருப்போம். இந்த வாங்கி வந்துருச்சியா. அப்புறம் சியா, நானும் உள்ள போய் ஆக வேண்டிய வேலைகளை எல்லாம் பாக்குறேன். சரி பன்னி.